வணக்கம். இது TN83 டைகர். நான் லக்ஷ்மணன். இந்த காரணம் என்ன பார்க்க போறோம்னா, 2-3 நாளா பாத்தீங்கன்னா ஆடியோ ரிலீஸா வந்துகிட்டு இருக்குது. அது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோடைய ஆடியோக்களா வந்துகிட்டு இருக்குது. சரி, இந்த ஆடியோவுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத இந்த காணொலியில பார்க்க போறோம். முதல்ல வந்து பார்க்க போறது யாருடைய ஆடியோன்னு பாத்தீங்கன்னா, இடும்பாவனம் கார்த்திக் அவருடைய ஆடியோ வந்து சொல்லி அதுல வந்து ஒரு பெண் வந்து இடும்பாவனம் கார்த்திக் கிட்ட பேசுறாங்க. என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையா, எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன், நம்ம லவ் பண்றது வந்து சொல்லிட்டே தெரியா. அதுக்கு இடும்பாவனம் கார்த்திக் சைட்ல இருந்து அவரு என்ன பதில் சொல்றாருன்னா, இல்ல நீ பொறுமையாயிரு, நான் அண்ணன் கிட்ட பேசுறேன், அண்ணன் வந்து இது பண்றாரு, அண்ணன் வந்து கொஞ்சம் பொறுமையாடுறா, வேணாம் சரி வராது, இப்போ வாழ்க்கைக்கு இது சரி வராது அப்படின்னு வந்து அண்ணன் சொல்றாரு. கொஞ்சம் இருமா, வெயிட் பண்ணுமான்னு, நீ வந்து ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசுறாரு. அந்த பொண்ணும் வந்து பேசுது. ஒருவேளை அதாவது இந்த ஆடியோ உண்மையாக இருந்தால், நான் சொல்றது இந்த ஆடியோ உண்மையாக இருந்தால், அது உண்மை இல்லையான்றது இடும்பாவனம் கார்த்தி தான் சொல்ல போறாரு. அதை பத்தி அந்த சப்ஜெக்டுக்குள்ள நான் போக போறது. ஒருவேளை இந்த ஆடியோ உண்மையா இருந்துச்சுன்னா, இந்த ஆடியோல என்ன பேசுறாங்க, அவங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறான்னு அந்த பொண்ணு கேக்குது. இருமா, இதை பத்தி நான் அண்ணங்கிட்ட பேசுறேன், அண்ணங்க வந்து சரி வராதுரா, பொறுமையாடுறான்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. இருமான்னு தான் பேசுறாப்புல, வேற எதுவுமே பேசல. இதுதான் உண்மை. சரி, இப்ப நம்ம சொந்த வாழ்க்கைக்குள்ள போய் பார்க்க கூடாது. நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, இந்த காணொலியை பார்க்கறவங்களும் சரி, நான் உட்பட எல்லாருக்குமே பாஸ்ட்ல வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு லவ் இருந்திருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க வந்து அந்த லவ் அந்த முதல் காதல வந்து மறந்துட்டு அடுத்து மனைவியோட நல்லா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இதை வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ஒரு பொண்ணை லவ் பண்ணா அந்த பொண்ணையே வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், ஏமாத்திடக்கூடாது அப்படின்னா, ஏமாத்துறதுன்றது இது 2வது பட்சம். அந்த பொண்ணை பாலியல் ரீதியா சுரண்டிட்டு ஏமாத்தினா மட்டும்தான் பாலியல் குற்றச்சாட்டு வைக்க முடியும் ஒருத்தர் மேல. ஆனா இந்த ஆடியோல வந்துட்டு அந்த பொண்ணு வந்து எந்த இடத்துலயும் என்ன வந்து நீ பாலியல் ரீதியா நீ துன்புறுத்திட்ட, நீ எனக்கு வாழ்க்கை கொடுத்துதான் ஆகணுன்ற வார்த்தை பேசவே இல்லை. கல்யாணத்தை பத்தி மட்டும்தான் பேசுது. இவரும் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறாப்ல. ஆனா இந்த வாடகை வாய்கை ஊட்டிகள் வந்து இந்த சமூக வலைதளத்துல எழுதுறது எப்படி தெரியுமா எழுதுறாங்க, பாலியல் சீண்டலுக்கு உள்ளாக்கிட்டு ஏமாத்துறான் கார்த்திக் அப்படின்னு சொல்லிட்டு கேரக்டர் அசோசியேஷன் பண்றது. இது வந்து வெளியில வந்து பொதுவா பாக்குறவங்களுக்கு என்ன இருக்கும், ஓ இந்த மாதிரி பெண்கள் பத்தி பேசிட்டு கார்த்தி இந்த மாதிரி பண்றாப்லையா, மேடையில ஒண்ணு பேசுறாரு. அப்படி இல்ல, அப்படி எடுத்துக்கவும் கூடாது. ஒருத்தர் பொது வாழ்க்கையில நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன், நீண்ட காலமா லவ் பண்றேன், இடையில வந்துட்டு ஒண்ணு இல்லைங்க, என்னுடைய வாழ்க்கையிலே உதாரணத்துக்கு எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு அஃபேர் இருந்துச்சு, லவ் இருந்துச்சு. நானும் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தோம். சில பல காரணங்களால எங்க 2 குடும்பத்திலுமே வந்து கொஞ்சம் ஒத்து வரல. 2 பேருமே சுமூகமா பேசி எங்க 2 பேருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து, இல்லம்மா சரி வரல, சரி ஓகே, நம்மளால குடும்பங்கள் கெட்டு போக கூடாது, நீ வேற இடத்துல நீ கல்யாணம் பண்ணிக்க, நான் வேற இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க வந்துட்டு பிரிஞ்சு, நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிச்சு. அதுவாக வந்து நாங்க 2 பேரும் ஒரே சமூகம் தான். இந்த வாடகை வாய்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பாத்தியா சாதிய காரணம் காட்டி இவங்க வந்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்லாம் பேசுவாங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில நான் வந்து ஒரு பொண்ணு மேல விருப்பப்பட்டதும் ஒரே சமூகத்தில் தான் நாங்க 2 பேரும் காதலிச்சோம். ஆனா கல்யாணம் பண்ணிக்க முடியல. அது போல கார்த்திக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்ல ஒருவேளை ஒத்து வராம இருந்திருக்கலாம். அதனால வந்துட்டு பிரியறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருந்திருக்கலாம். இதை வந்துட்டு பொது வெளியில பேசுறது அயோக்கியத்தனம், எச்சத்தனம். முழுக்க இது அயோக்கியத்தனம், எச்சத்தனம். இப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசக்கூடாது, கருத்தா பேசணும். இப்போ ஏன் வந்துட்டு இந்த திமுக இந்த வாடகை வாய்கள்லாம் கார்த்தி மேல இவ்வளவு வந்து ஒரு வன்மத்தை கொட்டுறாங்கன்னா, எல்லா விவாத மேடையிலையும் சரி, மேடை பேச்சுகளையும் சரி, கார்த்தி எடுத்து வைக்கிற கருத்துக்கு இவங்களால பதில் சொல்ல முடியறதில்ல. அவர் ஒரு கருத்து சொல்றாருன்னா, நீ அரசியல் ரீதியா ஒரு கருத்து உங்க மேல வைக்கிறாருன்னா, நீ அரசியல் ரீதியா அவர் மேல ஒரு கருத்தை வச்சு அது போய் நிரூபிக்கணும். அதை விட்டுட்டு கார்த்தியோடைய சொந்த வாழ்க்கைக்குள்ள போயிட்டு நீ யாரை லவ் பண்ற, அதுதான் உங்க வேலையா? அதுதான் அரசியலா? அந்த அரசியல் எதுக்குடா நீங்க பண்றீங்க? கருத்தால எதிர்கொள்ளுங்க. அதை விட்டுட்டு நீ கருத்து பேசுறவன வந்து வாழ்க்கையில அவன் பாரு எந்த பொண்ணை லவ் பண்றான், அவன் யாரு கூட, அது உங்க வேலையா? அடுத்தவன் பெட்ரூம் எடுத்து எட்டி பாக்குறது உங்க வேலையா? இது வந்து ஒரு கேடுகட்ட எச்சத்தனத்தை இது செய்யுது. இப்படி ஒரு எச்சத்தனத்தை செய்யணும்னு நம்ம நினைச்சோம்னா எல்லாத்தையும் பேசுவோமா? கருணாநிதியை பத்தி பேசுவோமா? ஸ்டாலினை பத்தி பேசுவோமா? அடுத்து உதயநிதி ஸ்டாலினை பத்தி பேசுவோமா? எதை மறைமாற்றத்துக்கு இந்த மாதிரி ஆடியோக்கள்லாம் வெளியிடுதுன்றதும் நான் இந்த காணொலியில கடைசியில சொல்றேன். பாத்துக்கங்க. ஸ்டாலினை வந்து பேசுறாங்க. ஒரு அதிமுக மேடையில ஒருத்தர் பேசும்போது சொல்றாரு, மிசா சட்டத்துல எமர்ஜென்சில அரெஸ்ட் ஆகி போய் ஸ்டாலின் அடி வாங்கல, அரெஸ்ட் ஆனது உண்மைதான். ஆனா உள்ளார இருந்த கமிஷனர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க உறவுக்கார பொண்ணு மேல வந்து ஸ்டாலின் வந்து தப்பா கை வச்சுட்டாரு, பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கிட்டாரு, அதனால வந்துட்டு அடிச்சாரு அப்படின்னு மேடையில பதிவு பண்றாரு. நான் பதிவு பண்ணல, அதிமுக மேடையில பதிவு பண்றேன். அந்த காணொலி வேணும்னா நாங்க கொடுக்குறோம். அதே போல வந்துட்டு பாத்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின்
அதுக்கப்புறம் ஸ்டாலினே வந்து பாத்தீங்கன்னாக்க நியூஸ் செய்தி வாசிப்பாளர் பாத்திமா பாபு வந்துட்டு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்குனார்ன்ற செய்தி எல்லாமும் அவர் அந்த இடத்துல சொல்றாரு. அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் நயன்தாராவுக்காக பால் டயல் குடிச்ச வரலாறு இருக்குதுன்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க பொதுதளத்துல. அவங்க மேலாம் யாரும் வந்து எதுவும் பேசுறது இல்லை, அது மறுப்பும் தெரிவிக்கிறது இல்லை. அப்புறம் நிவேதா பெத்ராஜிக்கு 50 கோடியில வந்துட்டு துபாயில வந்துட்டு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்காரு உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு சவுக்கு சங்கர் சொல்லிட்டு போயிருக்காரு. சவுக்கு சங்கர் மேல எந்த ஒரு நடவடிக்கை அதை பத்தி மறுப்பே பேசல. ஏன்னா இதெல்லாம் ஒருவேளை உண்மையா இருக்குமோன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வெளியில பேச ஆரம்பிச்சா ஊபிகளுடைய நிலைமை ரொம்ப மோசம். அதுவும் திமுக வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை பத்தி பேசுறதுக்கு எந்த விதமான ஒரு அருகதையும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு ஆடியோ வந்து வருது, அண்ணன் சீமான் பேசுறதா வந்து ஒரு ஆடியோ வருது. அது வந்து ஒரு ஃபேக் ஆடியோ தான். அது ஃபேக் ஆடியோன்னு நான் சொன்னா எல்லாரும் வந்துட்டு அது எப்படா ஃபேக் ஆடியோ, என்ன இது முட்டு கொடுக்குறியா அப்படிலாம் பேசுவீங்க. அது முட்டுலாம் கொடுக்கல. அந்த ஆடியோடைய உண்மைத்தன்மை நான் அதில் காணொலியில போடுறேன், அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுங்க. விருந்து விட்டுட்டு வேற பாருங்க, ஒரே ஒரு பிசுறு இருக்கு ஆலியம்மா. இதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் சிவசங்கரை அவன் ஒரு பிசுறு இருக்கு. விடுங்க விட்டுட்டு வேற பாருங்க, ஒரே ஒரு பிசுறு இருக்கு காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்கு. இப்ப நீங்க இந்த காணொலியில பார்த்த ஆடியோ தான் இந்த ஆடியோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி, ஓகே, இது வந்து நாங்களா தயாரிச்சது பொய்ன்னு சொல்லுவீங்க. ஆனா அப்படி கிடையாது. ஏஐ தொழில்நுட்பத்துல டீப் ஆடியோல வந்துட்டு ஸ்டாலின் பேசுற மாதிரி, உதயநிதி ஸ்டாலின் பேசுற மாதிரி, கனிமொழி பேசுற மாதிரி, எடப்பாடி ஐயா பேசுற மாதிரி, அண்ணாமலை பேசுற மாதிரி, அண்ணன் சீமான் பேசுற மாதிரி ஆடியோ வந்து பண்ணலாம், அது மூலியமா மிஸ்யூஸும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செய்தியில ஒரு அந்த தொழில்நுட்பத்தை வழிநடத்துற அவங்களே வந்து போட்டுருக்காங்க. அந்த காணொலியும் போடுறோம், பார்த்துட்டு. நான் தான் உங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசுறேன். வணக்கம் ரவிச்சந்திரன், நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க உதயநிதி ஸ்டாலின் பேசுறேன். வணக்கம் ரவிச்சந்திரன், நல்லா இருக்கீங்களா? நான் தான் கனிமொழி பேசுறேன். சோ இன்னும் நிறைய பேருடைய வாய்ஸஸ் இருக்கு, நான் எல்லாமே ப்ளே பண்றேன், யூ கேன் ஹியர். வணக்கம் தேடல் ஆனந்தன், நான் உங்கள் அன்பு சகோதரி ஜே ஜெயலலிதா பேசுகிறேன். வணக்கம் தேடல் ஆனந்தன், நல்லா இருக்கீங்களா? நான் தான் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பேசுறேன். வணக்கம் மயில்சாமி அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நான் தான் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் உங்க அண்ணாமலை பேசுறேன். வணக்கம் ராஜவேல் நாகராஜன், நல்லா இருக்கீங்களா? நான் தான் வானதி சீனிவாசன் பேசுறேன். வணக்கம் சகோதரி சுனந்தா, நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் அண்ணன் சீமா பேசுறேன். இப்போ நம்ம வந்து அரசியல் தலைவர்களோட வாய்ஸ் எல்லாம் வந்து க்ளோன் பண்ணி நம்ம பார்த்தோம். இதுல வந்து நிறைய வந்து மிஸ்லீட் பண்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு, மிஸ்யூஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இவங்களோட வாய்ஸ் ஏதோ ஒன்று ரீசெண்டா வந்து ரிலீஸ் ஆயிருந்தாலும் இது வந்து ஏஐ டெக்னாலஜியில பயன்படுத்த இது என்னோட வாய்ஸ் இல்லைன்னு நம்ம சொல்லி ஈஸியா தப்பிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு. இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஸோ எனிவேர் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டெக்னாலஜி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆல்வேஸ் ஹை. எப்பயுமே எந்த டெக்னாலஜி ஒன்று உருவானாலும் அதன் இப்ப என்ன சொல்றோம் வரேன்னா, இந்த இடைப்பட்ட காணொலியில சொல்ற மாதிரி இந்த திமுகவை சேர்ந்த ஐடி விங், இந்த ஐடி விங் வந்துட்டு இது போல சீமான் அண்ணனுடைய வாய்ஸை வந்துட்டு சீமானனுடைய வாய்ஸ் பிளஸ் வந்துட்டு சாட்டை துறைமுகனுடைய வாய்ஸ் எல்லாம் எடுத்து இவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஃபேக்கா வந்து போட்டிருக்கிறாங்கன்றதை தான் நம்ம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. இதை நான் சொல்லல, இந்த ஆடியோ நீங்க பாத்தீங்க பாத்தீங்களா, இந்த காணொலியில, அந்த காணொலியிலே தெளிவா போட்டிருக்குது. சரி, இப்ப என்ன நோக்கம், இந்த ஆடியோ வந்து போறதுனால என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? அதுக்கு சொல்றேன் பாருங்க. அமெரிக்கா போறதா ஒரு நியூஸ் இருக்குது, யாரு, நம்ம முதல்வர். அதனால இந்த அமைச்சரவையில வந்துட்டு மாற்றம் வருது, சில புது அமைச்சர்கள் வராங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்டத்து இளவரசர் சின்னவர் அவருக்கு துணை முதல்வர் பதவி வழங்குறதா ஒரு பேச்சு அடிபடுது. இந்த துணை முதல்வர் பதவி கொடுத்தா இப்ப சமூக வலைதளத்திலையும் மக்களிடையும் கொஞ்சம் பேசுபொருளாகும். மூத்த அமைச்சர்கள் பலவரும் இருக்கும்போது வாரிசு அரசியலை கொண்டு வந்து அறுத்து பாருங்க, இவங்களுக்கு முடிசூடா மன்னர்கள்ன்ற மாதிரி அப்படியே பரம்பரையா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் விமர்சனம் பண்ணுவாங்க. இதை வந்து அதுவும் குறிப்பா வந்துட்டு சாட்டை துறைமுருகன், இடுமாவன கார்த்தியெல்லாம் சமூக வலைதளத்துல பயங்கரமா வந்து இதை வந்து ட்ரோல் பண்ணி பேசுவாங்க, விமர்சனம் வைப்பாங்கன்றதுனால இதை எப்படி மடைமாற்றணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஆடியோக்களை வந்து போடுறாங்க. ஒருத்தருடைய ஆடியோவை வந்து வெளியிடுறதே வந்து எச்சத்தனம், அசிங்கம். அதுலயும் இது மாதிரி வந்து பேக் ஆடியோ விட்டுறது இதை விட கேவலம் வேற எதுவுமே கிடையாது. கருத்தையெல்லாம் மோத முடியும்னா எங்க வந்து நிக்கிறாங்க பாத்தீங்களா? கடைசியா வந்துட்டு ஒரு பெண் மொழியை வந்து சம்மந்தப்படுத்தி பேசி அவனுடைய கேரக்டரை இது பண்ணி அவனை தூங்கணும். இதுதான் இந்த திராவிடம் பண்ற வேலை, இந்த திமுக பண்ற வேலை. இது அவங்க கடைசியோடைய ஆயுதமே இதுதான் இவங்க இது. ஆனா ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்து வெளியில போட்டோம்னா அவ்வளவு கேவலமா இருக்கும், படு கேவலமா இருக்கும், அசிங்கமா இருக்கும். இந்த நாய்க்கு வந்துட்டு நம்மளாம் விமர்சனம் பண்ணுதுங்க.
இவங்க துணை முதல்வர் பதவி கொடுப்பாங்க, அதை வந்துட்டு விமர்சனம் பண்ணி பேசுவாங்க. அதனால வந்துட்டு காளியம்மாள், சிவசங்கரன், சாட்டை துரைமுருகன், ஈமான் கார்த்தி இவங்களெல்லாம் வந்துட்டு எப்படியாவது வந்து இந்த பேச்சு அடக்கணும், இவங்களெல்லாம் வந்துட்டு பேசவே கூடாது பொது வெளியில, இவங்களை அடக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரத்துக்கு இந்த இது போடுறாங்க. பைத்தியம் எப்படின்னா, சிவசங்கரனையும் காளியம்மாளையும் பிசுறுன்னு சொல்றாரு சீமான். வெக்கமா இல்லையா? இதுக்காக தான் கட்சியில் இருக்கிறீங்களா அப்படி இப்படின்னு பேசுறாங்க. அப்படி பேசியிருந்தா தொடர்ச்சியா காளியம்மா அக்காவுக்கு வந்துட்டு அண்ணன் சீட்டு கொடுக்கவும் வேண்டிய அவசியமும் கிடையாது. அண்ணன் வந்து ஒவ்வொரு மேடையிலும் என் தங்கைக்காக நான் வந்து என் தங்கையுடைய அறிவுக்கும் என் தங்கையுடைய இதுக்கு செயலுக்கும் அவ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லை, அவ பாராளுமன்றத்துல போய் அவருடைய குரல் எழுப்பணும்னு சொல்லி ஒவ்வொரு மேடதோறும் பேசின அண்ணன் சீமான் எந்த இடத்துலையும் காளியம்மாக்காவை அந்த மாதிரி சொல்றதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. அப்படி ஒருவேளை அந்த ஆடியோ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது காளியம்மாக்காவுக்கு முழுசா தெரியும். ஏன்னா நமக்கு தெரியாது. அண்ணன் கூட நெருக்கமான உறவுல இருக்கிற எல்லா பொறுப்பாளர்கள் மாதிரி காளியம்மாக்காவும் ஒண்ணு அடிக்கடி அண்ணனை சந்திக்கக்கூடிய ஆட்கள். ஆனா அண்ணனுடைய கேரக்டர் என்னன்றது அவங்களுக்கு தெரியும். இது வந்து அவங்க பேச வேண்டிய பேச்சு. ஆனா அவங்களே வந்துட்டு இது வந்து ஃபேக்குன்னு சொல்லும் போது இந்த திராவிட வன்ம கும்பல் இத்தனை நாள் வந்துட்டு காளியம்மாவை வந்து கருவாட்டுக்காரி, அவங்களுடைய கலரை வந்து இது கேவலப்படுத்தி பேசுறது, அவங்களுடைய உருவத்தை கேவலப்படுத்தி பேசுற இந்த திராவிட வகைகள் என்னவோ இன்னைக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து பெண் உரிமை வேணும், பெண் புரட்சி பண்ணணும், இந்த கட்சியில் இருக்கிறதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முட்டு கொடுக்குறாங்க. பத்தியா, இதை நினைச்சாதான் நமக்கு பாவமா இருக்குது. ஏன்னா இவனுடைய கடைசி ஆயுதம் என்னன்னா கேரக்டரை வந்து காலி பண்ணணும். அதை நாம் தமிழர் கட்சி மேல இப்போ வந்து சமீப காலமா தொடர்ச்சியா நடக்குது. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த 8% ஓட்டு வாங்கி 8.20% ஓட்டு வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறிடுச்சு. அடுத்த தேர்தலில் வந்துட்டு இது இன்னும் அசுர வளர்ச்சி பெற்றோம். அதனால இவங்களை வந்துட்டு இப்பத்துல இருந்தே வந்துட்டு நம்ம வந்து அந்த ஓட் பர்சன்டேஜை கம்மி பண்ணணும், இவங்களை ஒண்ணுமே இல்லாத ஆக்கணும்ன்றது இந்த திராவிடத்துடைய தந்திரம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. ஆனா ஒருபோதும் இந்த தமிழ் தேசிய அரசியலுடைய எழுச்சியை யாராலையும் வந்து இது பண்ண முடியாது. இது மாதிரி ஃபேக் ஆடியோவா இருந்தாலும் சரி, இந்த ஒருவேளை இந்த ஆடியோ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது வந்து கேவலம் யாருக்குனாக்க தமிழக காவல்துறைக்கு தான். ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி சாட்டை துரைமுருகன் மொபைல்ல இருந்து தான் எல்லா ஆடியோவும் வெளியே வருதுன்னா, சாட்டை துரைமுருகன் மொபைல்ல இருந்து ஆடியோ லீக் பண்ணது யாரு? காவல்துறை தானே. அப்ப அந்த வருண் ஐபிஎஸ் வந்து அண்ணன் சொன்னது தவறே கிடையாதுல்ல. அவர் ஒரு ஜாதி வெறி பிடித்த போலீஸ்காரர் தான்ன்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஒருத்தருடைய மொபைல்ல இருக்கிற தனிப்பட்ட ஆடியோக்களையும் வீடியோக்களையும் வெளியிட வேண்டிய அவசியம் என்ன? அது ஒரு கேவலமான செயல் இல்லையா? அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த கேவலமான செயலுக்கு முட்டு கொடுத்து பேசுற ஆட்களை வந்து நம்ம என்ன சொல்றது? ஆடியோ உண்மைத்தன்மை என்னன்னு தெரியல, ஆடியோ ஒண்ணு ஃபேக்கா என்னன்னு தெரியல. ஆனா அப்படியே சமூக வலைதளத்துல வந்துட்டு இதுதான் பெண்மை புரட்சியா, பெண் இதை பேசுறதா, சீமான் அதுதான் அந்த ஆடியோ வந்து ஃபேக்கா பண்ணி என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்றாங்க. நாமும் ஃபேக்கா வந்துட்டு ஸ்டாலின் வந்து கருணாநிதியை பத்தி திட்டுற மாதிரி ஆடியோ எங்களாலையும் போட முடியும். போட்டா நம்புவீங்களா? என்னவோ இந்த திராவிடத்துடைய புத்தி இதுதான். பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் இந்த திராவிடத்தின் எச்ச செயலை தெளிந்து கொண்டு தமிழ் தேசியத்தை வளர்க்க பாடுபடுவோம். இதை பத்தி பேசுறத நிறுத்திட்டு அடுத்த வேலையை நம்ம பார்ப்போம். நன்றி.